நமக்கு பாதுகாப்புங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. மனிதன் என்றைக்கு தன்னை இன்செக்யூர்டா, பாதுகாப்பு இல்லைன்னு மனுஷன் தன்னிலே எண்ணுகிறானோ அன்னைக்கு தான் மனுஷனுக்கு எல்லா வியாதியும் வருது, எல்லா பிரச்சனையும் வருது. புரியுதா உங்களுக்கு? தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு மனுஷன் உணர்ந்துட்டான் அப்படின்னா, அப்படி நினைச்சிட்டான்னா உடனே அவனுக்கு எல்லா பயமும் என்ன செய்யுது, பிடித்து கொள்ளுகிறது. எல்லா விதமான கவலைகளும் தொற்றிக்கொள்ளுகிறது. மனிதனை தேவன் சிருஷ்டிக்கும் போதே பாதுகாப்பை எண்ணுகிறவனாக, பாதுகாப்பை விரும்புகிறவனாகவே தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். அதனால தான் மனுஷன் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற முறையில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். ஆதாம சிருஷ்டித்த ஆண்டவர் ஆதாமோட நிறுத்தியிருக்கலாம்ல, அப்படிதானே? ஆமாம். நிறைய பேர் சொல்கிறது உங்கள் உள்ளான மனசில் ஓடுறது கேட்குது. அப்படி மட்டும் செஞ்சுருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது பாஸ்டர். ஏவாளை என்னைக்கு உண்டாக்குனாரோ அப்போ தான் கூடவே என்ன வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் உண்டாக்குனதில் இந்த டிபெண்டன்ஸ்க்காக தான் உண்டாக்குனார். ஏவாளுக்கு ஆதாம், ஆதாமுக்கு ஏவா. அதனால தான் பாருங்களேன், இன்றைக்கும் என்னதான் புருஷன் அடித்து சண்டையிட்டு ஓடுவங்க அம்மா வீட்டுக்கு, திரும்பி பாத்திராதன்னு துரத்தி விட்டா கூட இந்த அம்மா போய் உட்காந்துட்டு 2 வாரத்துக்கு அப்புறம் மெதுவாக யோசிக்கும், எப்படி என்ன அடித்து துரத்தி விட்டுட்டாரு, இந்த மனுஷனுக்கு ஈவு இறக்கமே இல்லை, என்னை நினச்சி பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா, கூப்பிடுவாரா கூட மாட்டாரா. இது சகோதரிகளுக்கு மாத்திரமல்ல, சகோதரனுக்கும் இதே கதி தான். ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கும்படி தேவன் மனிதனை ஏற்படுத்தினபடியால் இருக்கிற டிபெண்டன்ஸ். இதில் மனிதனுக்கு இன்செக்யூர்ட் அவன் ஃபீல் பண்ணிட்டானா, பாதுகாப்பற்ற தன்மையை அவன் ஃபீல் பண்ணிட்டானா, அங்கே தான் அவனுக்கு எல்லா பிரச்சனைகளும் என்ன செய்தான், வருதான். இதையெல்லாம் அறிந்த ஆண்டவர் மனுஷன் தன்னை பாதுகாப்பற்றவனாய் உணர்கிறபடினால் அதுக்காகத்தான் சொன்னார். இயேசு சொல்லும்போது சொன்ன வார்த்தை, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. ஏன்னா இவனுக்கு ப்ரெசண்ட்டில் இருந்துக்கிட்டே ஃப்யூச்சரை தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உட்கார்ந்துருக்கிறது ப்ரெசண்ட்டில், ஆனால் என்ன யோசனை ஓடிக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு எப்படி சமாளிக்கிறது, நாளைக்கு என்ன பண்ணுறது, இவ்வளவு தேவை இருக்கே, அந்த பிரச்சனை இருக்கே, அது இருக்கே, இது இருக்கே. மைண்டெல்லாம் எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம்? மனுஷன் பாதுகாப்பற்ற தன்மையை அவன் எண்ணுகிறபடினால அவனுடைய ப்ரெசண்ட்டை அவன் வாழாமலே போயிடுறான். அப்போ மனுஷனை தன்னை பாதுகாப்பற்றவனாய் எண்ணும்போது அவனுக்குள்ளே எல்லா சோர்வு, எல்லா பலவீனம், எல்லா வியாதி, எல்லா பிரச்சனைகளும் வந்து விடுகிறது. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, என் ஜனமே இஸ்ரவேலே, என் சபையே, உங்களை கர்த்தர் காக்க கடவர். உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கர்த்தரே அருளி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா.